குருவின் எங்கள் குருவின் ஆதிமூல தத்துவத்திற்காக நாங்க பயணிச்சிருக்க இடம் சிதம்பரங்க. சிதம்பர ரகசியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதை விட ஒரு சிதம்பர ரகசியம் யாருமே குறிப்பிட முடியாதுங்க. அப்படி என்னடா சிதம்பர ரகசியம் பேசுறீங்கன்னு கூட பல பேர் வாக்கியத்தின் வழியா சொல்லுவாங்க. எங்களுடைய குரு தவசூதனாருக்காக 8ஆம் பட்டறையை நாங்க உருவெடுத்ததற்காக மீண்டும் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு ஒன்றான ஆகாய ஸ்தலமான குரு ஆதிமூலநாதர், குரு அம்மையாம்பாள் அம்மையார் தாயாருக்கு பார்வதி ஆலயத்திற்கு வந்திருக்கிறோங்க. குருவுடைய ஆலயமும் சரி, இல்ல அவங்களுடைய பணியும் சரி, எந்த ஒரு பணியும் சிறப்பா அமைய வேண்டுங்கிறதுக்கு உச்சிஷ்ட கணபதியா இருந்து குருவே முழு மூலநாதரா இருந்து ஒரு வடிகிணரை உருவாக்கினாராங்க. வடிகிணறு சாதாரண வடிகிணறுலாம் இல்லைங்க. 8ஆம் பட்டறையே 7 நிறங்களை உருவாக்கி உலகத்தின் மையம் இந்த இடங்கிறத கூட அழகமா உச்சிஷ்ட நிலையில காட்டின ஒரு மாபெரும் ஒரு புதல்வ இடத்தை தான் கொடுத்திருக்காராங்க. குருவின் ஆதி மூலம் எங்கு உலகத்திலேயே மறைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா கூட இந்த இடத்த குறிப்பிடலாங்க. மூலப்பகுதியா யார் எப்படி எதை வடித்தாரோ அந்த வடிவு எப்படி இருக்கணும், தன் மூலமே 2 மடங்காகணும். நெருங்கும் பொழுது தன்னுடைய வட்டக்கிணறும் சரி, வாயு கிணறும் சரி, இல்ல ஆயுள்ய கிணறும் சரி, வேர்க்கடலைகளை முழு ஆபத்சகாயசரா இருந்து உச்சிஷ்ட நிலையை காட்டும் பொழுதெல்லாம் அவருடைய ஆதி பீடமே இங்கு வெஞ்சோற்று கடனை தீர்க்கிறதுக்கான வெள்ளோட்டங்களை முழுமைப்படுத்தி இருக்கணும்ன்றது தான் இந்த ஆலயத்தோடைய மிகப்பெரிய சிறப்பம்சமா இருக்குங்க. யாரெல்லாம் இந்த ஆலயத்திற்கு இன்று வரை சிதம்பர ரகசியன்ற ஒரு வார்த்தைக்குள் எதை தேடுகின்றார்களோ அது இன்று வரை மறைக்கப்பட்டுதாங்க இருக்கு. மூலவரே எங்க இருக்கிறாருன்னு தேடும் பொழுது குருவை யாரும் உச்சிஷ்ட கணபதியா தேடாம அவருடைய ஆதி நடனத்தை மட்டும்தான் இங்க எல்லாரும் ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களாங்க. நடனம் புரியும் பொழுது அவருடைய ஆதிசயனம் எப்படி இருக்கும், தலசயனம் எப்படி இருக்கும், நின்ற கோணம் எப்படி இருக்கும், அமர்ந்த கோணத்துல எப்படி இருக்கும், பால கோணம் எப்படி இருக்கும், பாவில்ய கோணம் எப்படி இருக்கும், நர்தன கோணம் எப்படி இருக்கும், பூவில்ய கோணம் எப்படி இருக்கும், புத்த கோணம் எப்படி இருக்கும்ன்றதுல 8 கோணங்களையும் 7ஆம் படைகளை வச்சு உச்சிஷ்ட நிலையை அழகுபடுத்தி காட்டியிருக்காருன்னு கூட சொல்லலாங்க. தகுந்த வகடுகளை நாங்களும் பல வரைகாராவை பிரிச்சு இந்த ஆலயக்குத்திற்குள்ள நுழையும் பொழுதெல்லாம் எந்த பக்கம் வாசல் இருக்குங்கிறதையே மறைமுகமாக கொடுத்துருக்காங்களாங்க. ஒரு தத்துவத்தை 2 பாகுபாடுகளை பிரிச்சு காட்டலாங்க. மூலவர் சந்நிதி ஆகட்டும், இல்ல ஆதி மூலவர் சந்நிதி ஆகட்டும், அவர்களுடைய வெற்றியை எப்படி கூளைச்சு காட்டணும்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கு எந்த ஒரு மூலத்தண்டத்தையும் யார் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அவர் இந்த இடத்தை கொடுக்க எத்தனை ஆண்டுகள் ஆனதுன்னு கூட இந்த வரையறாவை குறிப்பிடலான்னு சொல்றாங்க. எங்களுடைய மேத்தகு விளக்கங்கள்ல இருந்து சரியா 3000 ஆண்டுகளை இந்த ஆலயத்துக்கு கணிக்கலாங்க. இந்த ஆலயத்தோட வயது சுமார் 3000 வயதுன்னு கூட சொல்லலாங்க. எங்கள் குருவின் 60வது பிறவிக்கிணறுன்னு கூட சொல்லலாங்க. முதல் பூமியின் 2 பிளவுபடும் பொழுது இந்த இடத்துல மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் போது மட்டும்தான் இந்த ஆலயமே பிரசித்திப்படும் சொல்லி 2 பிளவுகளை ஏற்படுத்தி காட்டினாராங்க. பிளவுகளை ஏற்படுத்திட்டு சுமார் 60 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் தன் பிறப்பை எடுக்கும் பொழுது இந்த இடத்துல 3வது மூலம் ஒன்று பதிக்கப்படும். 4வது பிறப்பு எடுக்கும் பொழுது மீண்டும் அப்பிறப்பிலிருந்து ஆதி மூலனா இருந்து நானே விசிஷ்ட கணங்களை முழுமைப்படுத்துவேன்னு சொல்லி 4வது பிறப்பு எடுத்தாராங்க. இப்படி ஒவ்வொரு பிறப்பிலும் தன்னுடைய ஆதிநாதத்தையே அழகுபடுத்திய ஆலயமா கூட இந்த ஆலயத்தை குறிப்பிடலாங்க. வெஞ்சோற்று கடனுக்கு மட்டும் இல்லைங்க, வெள்ளோட்டம், அதாவது ஒரு சீடனை உருவகப்படுத்தணும், இல்ல உருவாக்கணும், இல்ல அவங்களுடைய தன்வந்திரிகளை எப்படி இருக்குங்கிறதுக்கு தன்னுடைய சீடனையே அழகுபடுத்தணும்னா கூட இந்த ஆலயத்துல யாராச்சும் ஒருத்தர் முதல் பதிப்பு வச்சே ஆகணுங்க. இன்றைய நாள்ல இதை எதற்காக குறிப்பிடுறாங்கன்னா பரதநாட்டியத்துக்கு தாங்க குறிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான தத்துவ ரூபத்தை எப்படி வெளியிடணுங்கிறதுக்காக ஒரு சீடன் தன்னுடைய ஆதிநர்தனத்தின் முழு உச்சிஷ்ட நிலையை உணர்ந்த பிறகு அவனுடைய ஆதிநாதத்திலிருந்து தன் குரு எதனை உணர்த்தினாரோ அவன் அதை உணர்த்தி இவ்வுலகிற்கு பறைசாற்றுவதை மட்டுமே உச்சிஷ்ட கணபதி என்ற வார்த்தையோடு சேர்த்து ஆதி நர்தனம், அதுவே தன்னுடைய பரத நாட்டியம் என்ற விஷயத்துல குரு நடராஜர் என்ற முழு வாகமத்தோடு பொடிப்படுத்தி கொண்டிருக்காங்க. முந்தைய காலங்கள்ல இதெல்லாம் எப்படி சொல்லணுங்கிறதுக்கு 3 வகையறாவை பிரிச்சு காட்டுவாங்களாங்க. தென்னிந்திய வகையறாவா இருக்கட்டும், வட இந்திய வகையறாவா இருக்கட்டுங்க. வகையறாவை இவங்களை போல மர்தனங்களோடு சேர்த்து ஆதி தலசயனத்தையும் யாருமே காட்ட முடியாத பொழுது இவருக்கு மட்டும் எப்படி இந்த கோணங்கள் எல்லாம் காட்டணும்னு தோணுச்சுங்கிறதுக்கு ஒரு புது விளக்கத்தையே நாங்க தரலான்னு ஆசைப்படுறோங்க. மேற்கு வாசல் வழியா ஒரு சீடன் நுழைக்கணும்னு நினைச்சானா அவனுக்கு எந்த பெயரை சூட்டணும், வடக்கு வாசல் வழியா ஒரு சீடன் நுழையணும்னு நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு என்ன பெயரை சூட்டணும், கிழக்கு வாசல் வழியா ஒரு சீடர்கள் தான் முத்திரை பதிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவர்களையும் யோகபித்த வரப்பிற்காக எப்படி ஆதிசயனம் படுத்தணுன்றதையும் முழு ஆகமத்துல வித்திஷ்ட கணபதியா இருந்து குரு ஒரே ஒரு ஆகமம் செஞ்சு கொடுத்திருக்காராங்க. தெற்கு தன்னுடைய பீடாதிபதிகளுக்கு மட்டும்தான் சொந்தங்கிறத 3 சீடர்களுக்கு மட்டும் உருவு கொடுத்துட்டு தன்னுடைய வழக்கம் எதுங்கிறதையும் அவருடைய நாத முனீஸ்வரர் பட்டத்தையும் இந்த இடத்துல மறைமுகமாகவே வச்சுட்டாராங்க. சுமார் 60 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவருடைய பிறப்பு இந்த இடத்துல இருந்து வெளிப்படும் பொழுது இங்கு 2 குளங்கள் வெட்டப்பட்டதாங்க. முதல் களத்துல தன்னுடைய பெயரத்தையும்
இரண்டாவது குலத்துல தன்னுடைய சீடனுடைய பெயரையும் அதே பெயரில் சூட்டி 6 முகத்தை காட்டி அழகுபடுத்தின ஆலயமா கூட இந்த இடத்த சொல்லலாங்க. தெற்கு வாசல் கோபுரத்துக்காக நியமனப்படுத்தப்பட்ட அனைத்து விகிதங்களையும் இந்த இடத்துல குருவின் பட்டறைக்காக எப்படியெல்லாம் உச்சிஷ்ட கணபதியா இருந்து குருவே தன்னுடைய வாசல்ல வடக்கு மூலத்துல 8000 சீடர்களை உருவாக்கிட்டு தன்னுடைய மந்திரி சபையை 6 முகமா காட்டினாராங்க. மீண்டும் ஆதிநாயக்கனரா இருக்கிற குருநாதர் தன்னுடைய வெஞ்சோற்று கடனை எல்லை இல்லாம இடங்கள்லாம் பரவணும்னு சொல்லி இங்கிருந்து 66,000 மைல் தொலைவு வரைக்கும் உச்சிஷ்ட நிலையை முழுமைப்படுத்தணும்னு நினைச்சாராங்க. முழுமைப்படுத்தி அவருடைய வெற்றி எல்லாம் எப்படி எல்லாம் எங்கெல்லாம் பரவணும்னு தன்னுடைய ஆதி மூலத்திலேயே ஆகாய மார்க்கமா தன்னுடைய வகையறாவை பிரிச்சு காட்ட 8 வர்க்கங்களை பிரிச்சு காட்டினாராங்க. இந்த 8 வர்க்கங்கள் தாங்க இந்த உலகத்தையே 4 முகம் 6 முகம் 8 முகம் 16 முகம்ன்ற வடிவங்கள்ல அழகா பறிச்சு காட்டியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் நாம படிக்கணும்னு நினைச்சா சுமார் நமக்கே 6 இருந்து 11 பிறவி எடுக்கணுங்க. ஆனா முதல் பிறவிலேயே தன்னுடைய உச்சிஷ்ட நிலையை கணிச்ச குருநாதர் இத சரியா ஒரு சீடன் வருவான், அவனிடம் இருந்து மட்டுமே அனைத்தையும் கொடுக்க முடியும். யோகம்ன்றது எப்படி இருக்கணும், நாதம்ங்கிறது எப்படி இருக்கணும், மாக விளக்கங்கள்லாம் எப்படி இருக்கணும், மத சம்சாரம்னா எப்படி இருக்கணும், பூத விளக்கம்னா எப்படி இருக்கணும், பூத உடலை எப்படி மறைக்கணுங்கிறத கூட இந்த இடத்தை குறிப்பிடலாங்க. சாகம விளக்கத்துல பதஞ்சலி யோக சாஸ்திரத்தின் 8ஆம் நூலை கூட இந்த ஆலயத்துல படிக்கலாங்க. முக்தி கிணறுன்னு கூட இந்த ஆலயத்தை குறிப்பிடலாங்க. அதாவது பஞ்சபூத தத்துவங்கள்ல ஒரு தத்துவத்தை மட்டும் இல்லைங்க, பஞ்சபூத தத்துவத்தையும் இந்த ஆலயத்திலிருந்து அழகா பிரசித்தி பெற வைக்கலாங்க. தற்கோலத்துக்கு இதை போல ஒரு பெயர் போன ஆலயம் எதுவும் கிடையாதுங்க. சொர்க்க வாசலை திறக்கணுமா இந்த ஆலயத்துக்கு வரலாங்க, பரிநியதி செய்யணுமா அதுக்கும் இந்த ஆலயத்துக்கு வரலாங்க, 3 காலங்களையும் அறியணுமா அதுக்கும் இந்த ஆலயத்துக்கு வரலாங்க. ஒரு சீடன் தன்னை அறியும் பொருட்டு மட்டும் இல்லாது இந்த உலகத்தில் எது தன்னை ஆளும் சக்திங்கிறத ஒரு நொடியில் உணரணும்னா கூட இந்த ஆலயத்துக்கு 2வது பாதத்தை எடுத்து வச்சா மட்டும்தாங்க முடியும். இப்படி தன் பாதத்திலால உலகத்தையே அளந்த பெருமான்னு கூட உலகளந்த பெருமாள்ன்ற வார்த்தையோடு இந்த குருநாதருக்கு இரட்டை பத்திரங்களை சொல்லி கூட அழைக்கலாங்க. ஒரு வார்த்தைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த சுமங்கலி பூஜையெல்லாம் நடத்துவாங்க. ஏன் நடத்துறாங்க எதுக்கு நடத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க. உண்மையான சுமங்கலி பூஜையை எப்படி நடத்தணுங்கிறதுக்கு இந்த ஆலயத்துல ஒரு பெண் தன்னுடைய நியமன தகுதியை எப்படி உருவாக்கிட்டு உச்ச நிலையில தன் குருவையே ஆதி நிலைக்கு உயர்த்தி காட்டிய பொழுது அவளுக்கு இப்பெயரை சூட்டி அழகுபடுத்த ஆலயம் கூட சொல்லலாங்க. தர்க்கம் நாங்க சொல்ற வார்த்தையெல்லாம் சூட்சமா இருந்தாலும் இதனுடைய நீதிக்குள் யாரெல்லாம் தன்னை உருகொடுக்க ஆசைப்படுகின்றார்களோ, தன்னை உணர ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தாங்க நாங்க சொல்ற வார்த்தையெல்லாம் அற்புதங்களும் அதனுடைய வார்த்தையின் சூட்சுமங்களும் புலப்படுங்க. இன்று வரை எங்களுடைய குருநாதருக்காக 7 வகை நிகழ்வுகளை முழுமையா முடிச்சுட்டு 8வது கிணறு எங்க இருக்குன்னு சொல்லி நாங்களும் இந்த ஆலயத்திற்கு பயணிக்கும் பொழுது இங்க ஒரு ரகசியமா எத்தனை குன்றுகளை உருவாக்கினாரோ அவை அனைத்துமே ரகசியன்றத பிற்காலங்கள்ல எத்தனை சீடர்களுக்கு சொல்லணும்னு நினைச்சாரோ இன்று வரை அந்த ரகசியம் யாருக்குமே புலப்படாம போயிருச்சுங்க. ஒவ்வொருத்தருமே சிதம்பர ரகசியத்தின் உச்சகட்டம் எப்படி இருக்கணும், உயரிய நோக்கம் எப்படி இருக்கணும், ஆதி முனீஸ்வரர்னா யாருங்கிறது தெரியணும், குருங்கிறவரு இங்க எங்க இருக்கிறாருங்கிறத யாருமே கணக்கிடவே இல்லைங்க. கணிக்க வந்த பல பேர் தோல்வி அடைஞ்சுதான் சென்றாங்களாங்க. இங்கிருந்து சுமார் 16 மைல் தொலைவுக்குள்ள இருக்கிற பல பேர் இங்க தோற்று அதனுடைய வெற்றியின் காவலாளியா இருக்கிற தன்னுடைய குருநாதரையே மறைச்சு தாங்க காட்டியிருக்கிறாங்க. தோல்விக்கு வித்திட்டவர் யாருங்கிறத மீண்டும் ஒரு முறை நாங்க சொல்லும் பொழுது கூட அந்த தோல்வியையும் அவர்களின் வெற்றிக்கு எது வித்திட்டதுங்கிறதையும் மறைமுகமாகவே கொடுத்து இவர்களின் ஆசார பீடத்துல முழுமைப்படுத்தி அவர்களையும் அருகாமையில ஒரு குளக்கரையிலே அமர வச்சிருக்காராங்க. யாராச்சும் ஒருத்தருக்கு அவருடைய மூலம் எதுன்றது தெரியவில்லை என்றால் மீண்டும் அவர்களுக்கு மறுபிறப்பு கூட கிடைக்காமலே போயிடுமாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றோம்னா, இதுவரை யாருக்குமே கொடுக்கப்படாத ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் எங்களின் சூட்சும வார்த்தைகளில் இவர்களின் பிறவி பயன் எதுங்கிறத யாருமே கணிக்காத பொழுது எங்கள் குருநாதர் குரு தவசநாதருக்காக எங்களுடைய சூட்சும நாடியா இருந்து அவரே இந்த வார்த்தைக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறாருங்கிறதையும் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் யார் ஏன் எங்கிருந்து எப்படி எதெல்லாம் உருகொடுக்கப்படுகின்றது என்பதற்கான ஆதி மூல நாதம் எதற்காக இப்பேற்பட்ட ஆலயத்தில் இன்று வரை இவை அனைத்தையும் மறைத்து தன்னுள் இருக்க மாபெரும் சக்தியையும் சரி இவ்வுலக ரகசியங்களையும் சரி யாருக்கும் வெளிப்படுத்தாது மாபெரும் பொக்கிஷங்களாக பாதுகாத்து வரைய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த ஆலயமே மிகப்பெரிய ரகசியம் தாங்க. இந்த ரகசியத்தை எல்லோருமே ஏதோ கதையாகவும் புராணமாகவும் வரலாறுகள்லையும் 1-2 விளக்கங்கள்லாம் சொல்ல முடியாதுங்க. குருவின் மூலத்தையே எப்படி மறைச்சு வச்சாங்கன்றத கூட இங்க விளக்கம் கொடுக்கலாங்க. குரு எந்த நாதத்திலிருந்து எந்த ஒளியை எழுப்பினாரோ
அங்கு எதிலிருந்து அவர் பிறப்பின் ரகசியத்தை உணர்த்தினாருங்கிறதுக்கு யார் ஒருவர் எந்த திசையில் வந்து தன் திசை வேண்டும்னு அமர்ந்து 6 நிலைகளை கண்டுபிடிச்சாங்கன்னா 7வது நிலைகளை கடக்கும் பொழுது அவர்களின் உயிரியல் நோக்கம் எதுன்றத அவர்கள் உணரவில்லைன்னா மீண்டும் இந்த ரகசியங்கள் கூட அவர்களிலிருந்தே மறைக்கப்பட்டிருமாங்க. அப்பேற்பட்ட ஆதிமூலநாதரின் ரகசியத்தை இந்த ஆலயத்திற்கு 2 படிநிலைகளை கொடுத்த குருநாதர் வெற்றி அல்லது தோல்வி இவை இரண்டிற்கும் யார் அதிபதிங்கிறதுல குருவே பிரதானருங்கிறத மட்டும் யாராச்சும் ஒருவர் புரிந்து கொண்டாங்கன்னா அவர்களுக்கும் அப்பெயரை சூட்டி அழைக்கலாமாங்க. இன்றைய நாள்ல நாங்களும் யோகோபித்த வரவேற்புக்காக ஆடியின் அமாவாசையை முழுமைப்படுத்திய எங்கள் குருநாதருக்காக என்றும் தான் மறைந்து தன் சீடர்களையே உயர்த்தி காட்டும் ஒவ்வொரு நோக்கத்திலும் தன் சீடனே இவ்வுலக நோக்கிற்காக பிறப்பெடுக்க வைத்தேன், அதற்காகவே பிறப்பின் ரகசியத்தையும் நான் மறைத்து வைத்தேன், என் ரகசியம் குரு ரகசியம் அதுவே ஆதி ரகசியங்கிறத இந்த இடத்துல எப்படியெல்லாம் அவர் மறைச்சு காட்டியிருக்காரோ அதே தத்துவத்தில் அவர் இவ்விடத்திலேயே ஆதி மூலநாதராக இருந்து அழகுபடுத்திய ஆலயம் கூட இந்த ஆலயத்தை சொல்லலாங்க. மீண்டும் எங்கள் குருநாதருக்காக உச்சக்கட்ட வரலாற்றிற்காக மீண்டும் எங்களுடைய ரகசியத்தின் பல வெளியீடுகளை 2வது ஊடகத்தின் வாயிலாக வெளியிடுவோம். அன்றைய நாள்ல இதனுடைய தத்துவ விஷயங்கள் அனைத்தையும் நாங்க ஒவ்வொரு ஆதி தர்மத்திலிருந்தும் முழுமைப்படுத்தும் பொழுதெல்லாம் குருவே பிரதானர், குருவின்றி எதுவும் இல்லை, குருவே ஆதி தர்மம்ங்கிறதையும் ஒவ்வொரு தருணத்திலையும் உச்சிஷ்ட கணபதியா இருக்கிற குருவே இங்கு 7ஆம் நிலை கிணற்றுக்கு அடியில முழு பாத்தியதையா மறைத்து தன்னையும் தன் உலகிற்கு காட்ட வேண்டிய சீடர்களையும் முழுமைப்படுத்திய ஆலயத்தோடு வெற்றி கொண்டார், வேள்வி கண்டாருங்கிறத இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேங்க. அம்மாவுக்கு 2 பெயர்ல 2வது பெயரா சிவகாம சுந்தரின்ற பெயர்ல இருக்காங்க. ஆதி குலத்தையே உருவாக்க அவங்க பட்ட பாடு சுமார் 3000 ஆண்டுகள் கூட சொல்லலாங்க. ஒரு பிறவி இல்லைங்க, 7000 பிறவி எடுத்து மீண்டும் மீண்டும் அவதரிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் தன் குருவே அனைத்தும் நினைச்சு அவங்க இருந்த ஆதி தர்ம பயணம் ஒவ்வொன்றிலும் தன்னுடைய சூட்சுமத்தையே அழகுபடுத்தி சூட்சுமத்தின் ஆதி தர்மத்தை தன் குருவிடமிருந்து எடுத்து அவருடைய சொல் செயல் வாக்கு அனைத்தையும் அப்படியே கடைபிடித்து வாக்குண்டாம் செயலில் அனைத்தும் என் குலம் குருகுலம் என்ற வார்த்தைக்கேற்ப குலத்திற்கு எதிரே அவங்க அமர்ந்து ஆதி நாயகியா வடக்கு கோபுரத்தை அழகுபடுத்தினாங்களாங்க. இன்று வரை இதையெல்லாம் யாருக்காக கற்பிக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களின் தகுதி எப்பேற்பட்டதுங்கிறதுக்காக அதை உருவொடுக்கும் தன்மைக்குள் அவர்கள் நுழைந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்திற்குள்ளேயே நுழைய முடியுமாங்க. அதுவரை அந்த ஆலயமும் சரி அக்குளத்தில் இருக்கின்ற ஒரு சொட்டு நீர் கூட யாராவது ஒருவர் மீது பட்டதுன்னா அவர்களுடைய தன்மையும் மாறிடும், அவர்கள் நிலையும் இப்பிறப்பிலிருந்து 7 பிறப்புக்கும் மாற்றி அமைக்கப்படுங்கிறதையும் சுட்டு எழுத்துல குறிப்பிட்டு காட்டுறோங்க. நெற்கதிர்களை வெள்ளோட்டம் பார்க்க நாங்களும் இவ்வாலயத்திற்கு பிறப்பின் ரகசியத்தின் ஊற்றோடு மீண்டும் எங்கள் சிதம்பர ரகசியம் 2வது ஊடகத்தில் வெளியிடப்படும் பொழுது உங்களுடைய உச்சக்கட்ட வரலாறை எப்படியெல்லாம் நீங்களும் உணர வேண்டுமோ வாருங்கள். உங்களுள் நான் யார் என்பதை நீங்கள் உணர தயாராக இருந்தால் எங்கள் குருவே அனைத்தையும் உணர்த்த ஆதி மூலராய் இந்த இடத்திலேயே அறுபிறப்பும் எடுத்தவர் என்பதையும் பிறப்பை முழுமையாய் உருகொடுக்க அவரே முழு மூலவர் என்பதையும் கருவை அறிபவரும் கருவின் மூலத்தை அறிபவரும் அவர் ஒருவரே, அவ்வொருவர் யார் எங்கள் குரு தவசுந்தனார் என்பதையும் இவ்விடத்துல குறிப்பிட ஆசைப்படுறோங்க. வெற்றிக்காக மீண்டும் எல்லோருக்கும் எங்களுக்காக வெற்றிவேல் வீரவேல்ங்கிற உச்சிஷ்ட வார்த்தையோடு சேர்த்து எங்கள் குருவுக்கே முழு நமஸ்காரம் சொல்லி முடிக்கிறோங்க. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.